தினமொரு வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். விளக்கம். ஆராதனை வேளைகளில் எதை செய்தாவது விசுவாசிகள் தேவ பிரசன்னத்தில் இருப்பதை போல உணர வைக்க ஆராதனை தலைவர்கள் கரிசனையாயிருக்கின்றனர். அவர்களை சத்திய வார்த்தைகள் வழியாக நடத்தி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க செய்யாமல் கவர்ச்சியான பாடல்கள் மூலமாகவும் மனக்களிப்பூட்டும் இசைக்கருவிகள் மூலமாகவும் வசீகரமான வார்த்தைகள் மூலமாகவும் ஆவியில் நிரம்பி இருப்பதை போல உணர வைக்கின்றனர். இவ்விதம் உணர்வது உண்மையான தேவ பிரசன்னமே அல்ல. ஆனால் இவ்விதமானதொரு உணர்ச்சிகர மனநிலையோடு கொஞ்ச நேரம் ஆராதித்து தேவ பிரசன்னத்தில் இருப்பது போல உணரவே பெரும்பாலும் அநேகர் சபைக்கு வருகின்றனர். எனவே ஒருபோதும் உண்மையான தேவ பிரசன்னத்தினை அனுபவிக்க இயலாமல் இந்த ஆராதனைகள் தடை கற்களாகி விடுகின்றன. அவர்கள் தேவ பிரசன்னத்தை ஆராதனை வேளைகளில் மட்டும் தேடுவதாலும் ஆரவாரமான ஆராதனை சூழலில் தங்களுக்குள் உணருகின்ற உற்சாக மனநிலையை தேவ பிரசன்னம் என்று நம்பி விடுவதாலும் சபை கூடி ஆராதிக்கும் வேளை அவர்களுக்கு மிக முக்கியமாகி விடுகிறது. ஆனால் அந்த முக்கியத்துவம் சத்தியம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை கொண்டிராமல் உணர்ச்சிகளை மட்டுமே சார்ந்துள்ளது. சபை எல்லைக்கு அப்பால் போன பின்பு, ஆராதனை சூழ்நிலைகளை விட்டு சென்ற பின்பு அவர்கள் தங்களுக்குள் விசேஷ உந்துதல்கள் எதையும் உணர முடியாததால் கர்த்தருக்கு ஏற்ற குணங்களோடும் சுபாவங்களோடும் அவர்களால் வாழ இயலவில்லை. ஏனென்றால் சபை ஆராதனை எல்லைக்கு அப்பால் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ப்பதும் தேவ பிரசன்னத்தில் அவர்கள் இல்லை. தங்களின் வாழ்க்கையை மாற்றாத போலியான ஒரு தேவ பிரசன்னத்தினை அவர்கள் தொடர்ந்து தேடுகிறார்கள். அவர்கள் தங்களின் குணங்களையும் சுபாவங்களையும் தேவனுக்கு ஏற்றபடி மாற்றி அமைக்கும் சக்தியற்ற போலியான தேவ பிரசன்னத்தோடு வாழ பழகிவிட்டார்கள். உண்மையான தேவ பிரசன்னத்தை விசுவாசிகள் அறியாமலும் அதனை அனுபவியாமலும் போவதற்கு ஆராதனை தலைவர்களே காரணமாகி விடுகிறார்கள். வேத வார்த்தைகளின் படியாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் தேவ பிரசன்னத்தை அடையாளம் காணாமல் பாடல்களாலும் பரவச வார்த்தைகளாலும் ஏதோ ஒரு உற்சாக உணர்வை உருவாக்கி கொண்டு அதை தேவ பிரசன்னம் என்று எண்ணி திருப்திப்படுத்தி கொள்ள விசுவாசிகள் பழகிவிக்கப்பட்டுள்ளனர். உண்மையான இருதயத்தோடு தேடி அடைய வேண்டிய தேவ பிரசன்னத்தை ஆரவார பாடல்களாலும் ஆட்டங்களாலும் அடைந்து விட துடிக்கும் இன்றைய நவீன கிறிஸ்தவர்களை உண்மையின் பாதைக்கு திருப்புவது மிகவும் கடினமான ஒரு வேலையே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனோடு தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.